மேக்ஸ் சாப்டர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல எக்ஸசைஸ் 1.5 பார்க்கலாம். அதுல 8th sum. Consider the function f of x, g of x, h of x as given below. Show that f composition g composition h is equal to f composition g composition h in each case. அதுல மூணு சப்டிவிஷன் இருக்கு. நம்ம LHS is equal to RHS அப்படின்னு ப்ரூவ் பண்ணாலே இந்த சம் முடிஞ்சிடும். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் f of x is equal to x minus 1, g of x வந்து 3x plus 1, h of x வந்து x square அப்படின்னு வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க. சொல்யூஷன் LHS ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். f composition g composition h. இதுல ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கத கண்டுபிடிப்போம். f composition g is equal to f of g of x. அப்ப f of g of x ஓட வேல்யூ என்னது 3x plus 1 அது எழுதிருக்கோம். இப்போ f ல x க்கு பதிலா 3x plus 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். 3x plus 1 minus 1 அப்படின்னு கிடைக்கும். அந்த பிளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 3x மட்டும் ஆன்சர் கிடைக்குது. அடுத்து காம்போசிஷன் h ரிமைனிங் இருக்கு இல்லையா அதை எழுதிக்கிறோம். இப்போ f காம்போசிஷன் g அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதுல x க்கு பதிலா அந்த x ஸ்கொயரை சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். h ஓட வேல்யூ என்னது x ஸ்கொயர். சோ x ஸ்கொயரை சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா 3x ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து RHS f காம்போசிஷன் g composition h அப்படின்னா f of g of h of x. அப்ப h of x ஓட வேல்யூ என்னது x ஸ்கொயர். சோ g of x ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. g ல வந்து x க்கு பதிலா x ஸ்கொயர் சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப என்ன வரும் 3x ஸ்கொயர் plus 1 அப்படின்னு வரும். அதான் எழுதிருக்கோம். அடுத்து f of 3x ஸ்கொயர் plus 1 அப்படின்னா f ல 3x ஸ்கொயர் plus 1 வந்து x க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். f ல என்ன வேல்யூ இருக்கு இங்க வந்து 3x ஸ்கொயர் plus 1 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் 3x square plus 1 minus 1 plus 1 minus 1 cancel ஆயிருக்கும். மீதம் 3x square மட்டும் இருக்கும். அது செகண்ட் ஈக்குவேஷன். LHS is equal to RHS. So from 1 and 2 f composition g composition h is equal to f composition g composition h. Second subdivision f of x value வந்து x square, g of x வந்து 2x, h of x வந்து x plus 4 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. First LHS f composition g composition h. இதுல bracketல இருக்கிறத first கண்டுபிடிக்கிறோம். f composition g is equal to f of g of x. அப்ப f of g of x வேல்யூ என்னது 2x. so f of 2x f ல x க்கு பதிலா 2x சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணா 2x the whole square. அப்ப வந்து 4x square அப்படின்னு கிடைக்குது. அடுத்து composition h இருக்கு. அப்போ f composition g அதுல வந்து h ஓட வேல்யூ என்னது x plus 4. இந்த இதுல x plus 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் x க்கு பதிலா. so 4 into x plus 4 the whole square. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ RHS என்னது f composition g composition h. இப்போ f of g of h of x. h of x வேல்யூ என்னது x plus 4. இப்போ g of x plus 4. g ல x க்கு பதிலா x plus 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். g ஓட வேல்யூ என்னது 2x. அப்போ 2x ல x க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா 2 into x plus 4 அப்படின்னு இருக்கு. இப்போ f of 2 into x plus 4. f ல x க்கு பதிலா 2 into x plus 4 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். f ஓட வேல்யூ என்னது x ஸ்கொயர். அப்போ அந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா 2 into x plus 4 the whole square அப்படின்னு இருக்கு. இந்த ஸ்கொயர் வந்து இந்த ரெண்டு டேர்முக்கு தான். ஸோ அது வந்து பவர் இது வந்து ஸ்கொயர் ஆகும்போது 4 ஆகுது. x plus 4 the whole square. இது செகண்ட் ஈக்குவேஷன். ரெண்டு ஈக்குவேஷன் பாருங்க ஈக்குவலா இருக்கு. ஸோ ஃப்ரம் 1 and 2 f composition g composition h is equal to f composition g composition h. Third subdivision f of x வேல்யூ வந்து x minus 4, g of x x square, h of x வந்து 3x minus 5 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. First LHS f composition g composition h. f composition g first bracketல இருக்கிறது கண்டுபிடிக்க போறோம். f of g of x. g of x வேல்யூ என்னது x square. so f of x square. f ல x க்கு பதிலா x square சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். x square minus 4 அப்படின்னு வரும். அடுத்து composition h இருக்கு இல்லையா அதை ஆட் பண்ணனும். f composition g h of x. h of x ஓட வேல்யூ என்னது 3x minus 5. இந்த f composition g கண்டுபிடிச்சிட்டு அதுல x க்கு பதிலா 3x minus 5 சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். 3x minus 5 the whole square minus 4. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து RHS f composition g composition h. அப்ப f of g of h of x. h of x வேல்யூ என்னது 3x minus 5. இப்ப g ல x க்கு பதிலா 3x minus 5 சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். g ஓட வேல்யூ என்னது x ஸ்கொயர். so 3x minus 5 the whole square அப்படின்னு வரும். இப்போ f ல x க்கு பதிலா இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். f ஓட வேல்யூ என்னது x minus 4. இதுல வந்து இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப 3x minus 5 the whole square minus 4 அப்படின்னு கிடைக்குது. செகண்ட் ஈக்குவேஷன். from 1 and 2 ரெண்டு ஈக்குவலா இருக்கு. LHS is equal to RHS. அப்போ f composition g composition h is equal to f composition g composition h. Ninth sum.
let f is equal to -1, 3, 0, -1, 2, -9 be a linear function from z to z. Find f of x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்முலா தெரியும், ax plus b. அதை நம்ம இங்க வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இப்போ லீனியர் ஃபங்க்ஷன் என்ன கண்டுபிடிக்கணும், f of x ஓட வேல்யூ. ஸோ f of x is equal to ax plus b அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். இப்போ பாயிண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, -1, 3. இதுல வந்து இது வந்து x, இது வந்து f of x அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ எக்ஸுக்கு பதிலாக -1ம் f of x பதிலாக 3யும் சப்ஸ்டியூட் பண்ணணும் இந்த ஃபங்க்ஷன்ல. f of x பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம். is equal to a into x-க்கு பதில் என்னது -1, so -1 plus b. 3 is equal to 2 மல்டிபிள் பண்ணோம்னா -a plus b. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்த செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 0, -1. இதுல 0 வந்து x, -1ன்றது f of x. அப்போ f of x-க்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், -1 which is equal to a into x-க்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்றோம் அப்படின்னா 0. a into 0 plus b. a into 0 அப்படின்னா 0 ஆயிரும். அப்போ b is equal to -1 அப்படின்னு b ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு. இந்த செகண்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் 2 in 1. 1ல சப்ஸ்டியூட் பண்ணா என்ன ஆகும், 3 is equal to -a. இந்த -1 வந்து இந்த b க்கு பதிலா சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ -1 கான்ஸ்டன்ட் எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு போறோம். இந்த -1 இங்கிட்ட வரும்போது +1 ஆயிருது. ஸோ -a is equal to 3 plus 1. அப்போ -a is equal to 4. அப்போ a is equal to -4. இந்த மைனஸ் வந்து இந்த சைடு வந்துருச்சு. Substitute a and b in the linear function. Linear function நம்ம என்ன எடுத்திருக்கோம், f of x is equal to ax plus b ன்னு எடுத்திருக்கோம். இந்த a க்கு பதிலா -4ம் b க்கு பதிலா -1ம் சப்ஸ்டியூட் பண்றோம். So f of x is equal to -4x minus b. b ஓட வேல்யூ என்னது, -1. So -1. 10th sum, in an electric circuit theory, a circuit C of t is called as a linear circuit அப்படின்னு சொல்லிருக்காங்க. If it satisfy the superposition principle அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க. C of AT1 plus BT2 is equal to AC T1 plus BC T2, where A and B are the constant. Show that the circuit C of t is equal to 3t is linear. இது வந்து லீனியரா இல்லையா அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கிவன் என்னதுன்னா C of t is equal to 3t அப்படின்றத எழுதிக்கிறோம். என்ன ப்ரூவ் பண்ணணும், C of t வந்து லீனியர் ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதை வந்து எழுதிக்கிறோம். கிவன் என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை அப்படியே எழுதிக்கோங்க. இதை ஃபர்ஸ்ட் LHS எடுத்து நம்ம RHS கொண்டு வரணும். LHS is equal to C of AT1 plus BT2. இப்போ வந்து C of t அப்படின்றதுக்கு என்னது 3t அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ இந்த டேர்ம் மொத்தமா நம்ம t வச்சுக்கிறோம். அப்போ C of t is equal to 3t. So 3 into இந்த எல்லா டேர்மும் AT1 plus BT2 அப்படின்னு எழுதுறோம். 3 வந்து உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. அப்ப 3AT1 plus 3BT2. இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா ஏன்ற டேர்ம் வந்து முன்னாடியும் இந்த 3T1ஐயும் சேர்த்து எழுதுறோம். அப்பதான் இந்த இதுக்கு பதிலா நம்ம அந்த CT1 அப்படின்றது போடுறதுக்காண்டி இந்த ஏவை தனியா எழுதிட்டு 3T1 அப்படின்றத சேர்த்து எழுதுறோம். ஸோ A into 3T1 plus B into 3T2 எழுதிட்டோம். எழுதிட்டு இப்ப 3T1 அப்படின்னு அது என்ன எழுதலாம், CT1 அப்படின்னு எழுதலாம். ஸோ A into CT1 plus B into 3T2க்கு CT2 அதுக்கு பதிலாக போட்டிருக்கோம் CT2. அப்போ இது எப்படி எழுதலாம், ACT of T1 plus BC of T2. அப்போ வந்து RHS வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. அப்போ வந்து hence proved C of t is equal to 3t is a linear function.